உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி உங்களை குபேரன் டிவியின் மூலம் காணுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் நேயர்களே. பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு. இப்போ சந்திரனானவர் 2 நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பெயர்ச்சியில் வருவார். மாத பெயர்ச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் சூரியன் பெயர்ந்து வருவார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் வருவாங்க. ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு மற்றும் சனி இந்த 5 பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள். இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன்னு தெரியும் உங்களுக்கு. மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும். இந்த கிரகங்கள் 5 குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி நாள், நார்மலாக 45லேருந்து 47 நாள் அப்படின்னு கணக்குண்டு. அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக நிற்கும் போது ஒரு வருஷத்தில் 365 நாள்னால் 8 மாதம் 41 நாட்களுக்கு அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு. அதாவது மேஷ ராசிக்குள்ளே வரத்துக்கு திருப்பியும் வரதுக்கு சைக்கிள். இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்ம ராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க, கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு. அப்போது நீச்சத்திலேருந்து வெளியில் வருகிறார், இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு ஆகிடும். உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார். அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் பார்க்கணும்? இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா, அவர் கொஞ்சம் பயந்தாங்கொழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம். இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயந்தாங்கோழி தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய். அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க, அடிபட்டுடுச்சுங்க, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க, காயப்பட்டுடுச்சுங்க, ரத்தம் வந்துடுச்சுங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, இதற்கு காரகத்துக்குமாக இந்த செவ்வாய். திடீர்னு போனேங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார், என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும், நிறைய ப்ளீட் ஆகிறதெல்லாம் சொல்லுவாங்க, இது இந்த செவ்வாய். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது, அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது, கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது, இதை பற்றி யோசிக்கணும். நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார், நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும். பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்க்குறது, பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்து சந்ததி எப்படி இருக்கும், தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா? அப்போது ஒரு இடத்துலையும் நிர்வாகத்திறமை, எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது, கோபப்படுவது, உடல்நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்து கொள்வது, இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும். அப்போ உடல் சூடாயிடுச்சிங்க, ரொம்ப சூடாகி போச்சுங்க, படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை. அப்போ பாருங்கள், செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது. அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம். இந்த செவ்வாய்க்கு 2 வீடுன்னு சொல்லுவான். மேஷராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு, சொந்த வீடு. அதே போல் முருகப்பெருமான் அவர் தான்
நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும். இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம். அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம். ஏற்கனவே நான் சொன்னேன், செவ்வாய் வெப்பமுடையது, சூரியன் வெப்பமுடையது. அதனால தான் மேஷ ராசியில் சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலியமாக பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும், சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு இந்த செவ்வாய் சொல்லிக் கொடுக்கும். அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நார்மலாக 45 நாளைக்கு இல்லை 47 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு ஒரு ராசிக்காக போயிட்டுருக்கிறாரு. அப்படி போகும்போது ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்று அவர் கடகராசி அப்படிங்கிற உங்களுடைய 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிற சிம்மராசி. கடகராசி அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது என்னதான் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் குரு உச்சப்படக்கூடிய கடகராசியாக இருக்கிறதுனால தன்னை அடக்கி வாசிக்கணும்னு கொஞ்சம் தணிஞ்சு போயிட்டார். அப்போ தணிஞ்சு போதுனாலே உங்களுக்கு பல விஷயங்கள் நீங்கள் மனசில் நினச்ச மாதிரி நடக்கலை. அதுவும் உண்மைதானுங்களே. மேஷராசி அப்படின்னமுன்னே தைரியம் வரணும் இல்லைங்களா? படபடன்னு வேலை செய்யணும். வேகங்கள் விவேகம் இல்லாமல் இருந்தாலும் வரணும் அப்படிங்கிறதும், அப்படி எடுத்தமா கவுத்தமான்னு இல்லாமல் அப்படி நின்ன உடனே அந்த கெத்துன்னு சொல்லுவோம், அந்த மிடுக்கு கெத்து அந்த வேர்டுகள்லாம் நீங்கள் அதிகாரி. அப்படி இருக்கிற உங்களை கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தார். இப்போது அதை கொஞ்சம் திருப்பியும் ரெஸ்டோர் ஆகக்கூடிய சூழ்நிலையை இப்போ கொடுக்க போகிறார். அதுவே உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல தகவல். ஏன்னா மண்டையில் இருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், அப்படியே அரிக்கும். நான் என்ன போல் இல்லாமல் அப்படி தணிஞ்சு போகிறமே, அடுத்தவங்க வச்செல்லாம் கேட்குறமே, இந்த கேட்குறதுனால எனக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்குதே, குறுகிக்க வேண்டியிருக்குதுன்னு எண்ண ஓட்டங்கள் நிறைய இருந்திருக்கு. அதனால் கோவப்படுறத கூட உள்ளுக்குள்ளார கோவப்பட்டீங்க. இப்போ அதெல்லாம் ரிலீவ் ஆகிடும். நீங்கள் தைரியமாக இன்னும் நடக்கக்கூடிய முதல் கட்டம் வந்தாச்சு. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம்னு இருக்கும். இந்த அஸ்வினி எப்பவுமே க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய வச்சுருப்பாங்க. பரணி எப்பவும் கொஞ்சம் சூடாக இருக்கும், எதுவுமே கொதிக்க வைக்கக்கூடிய தன்மை. அதோ உணவுக்கு எப்படி நெருப்பு பயன்படுதோ அந்த நெருப்பு, எரிக்கிற நெருப்பு இல்லை. கார்த்திகை நட்சத்திரம் அப்படி காட்டி கொடுக்கும், நமக்கு எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வெளிச்சத்தை காட்டி கொடுக்கக்கூடிய டார்ச் லைட் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு அழகான கோர்வையான உங்களுடைய மேஷராசிக்குள்ளார இந்த நிகழ்வு எப்படி இருக்க போகுதுன்னா, 5ஆம் இடம் அப்படின்னாலே நார்மலாக அதிர்ஷ்டம், வெற்றி அப்படிலாம் சொல்லுவோம். இந்த செவ்வாயை வெற்றியை கொண்டு வந்து தருவார். நார்மலாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருவார். எது மூலியமாக அதிர்ஷ்டம் வரும்? நீங்கள் சில பூமி விஷயங்கள், சில வீடு விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, லாபமாக விற்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் விற்பீங்க. எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும்னு கேள்விப்பட்டீங்கல்ல, இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஆசையை வைக்கும்போது அதுக்கான அனுகூல பலனை கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது. அதே போல் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள், அப்பா மூலியமாக சில சொத்துக்கள்லாம் எதிர்பார்த்தீங்க, பூர்வீகம் மூலமாக எனக்கு கொஞ்சம் வரணும் சார், கொஞ்சம் ஷேர்ஸ்லாம் வர வேண்டியிருக்குது சார், எங்களுக்குன்னு ஒரு பங்கு வரணுங்க, அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய முதல் கட்டம் ஆரம்பித்து விட்டது. ஏன்னா இது உச்சத்துக்கு போகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இனிமேல் நீச்சத்தன்மையை பங்கம் ஆகிடுதுன்னா உச்சத்தை உத்திராட நட்சத்திரத்துக்கு வரும்போது அவர் உச்சம் அப்படிங்கிற மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ பயணத்தை ஆரம்பித்து விட்டார். இப்போதுலேருந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக அழகாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கிடுங்க. சிலவங்களுக்கு என்னன்னு தெரியலிங்க, உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குதுங்க, டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகுமா தெரியலிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வரதுக்கான அறுவை சிகிச்சைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறக்கூடிய காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். சிலவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், தீப்பொறிகள் தீக்காயங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க.
ரொம்ப பதட்டமாக போகும்போது காலை இடிச்சுக்கிட்டு காலில் ரத்தம் வரும், கை அடிச்சுட்டு கையில் தானே வரும். இப்படியே ஏதாவது சின்ன சின்ன இரத்த காயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் கொடுப்பாங்க. குழந்தைகள் எஸ்பெஷலி ரொம்ப பார்த்துக்கிடுங்க. அவங்களுக்கு ஏதாவது விழுந்து எழுந்து அடிபட்டு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டியது கடமையும் இந்த காலத்தில் உண்டு. ஏன்னா சூரியன் அப்படிங்கும்போது வேகத்தை காட்டக்கூடிய சிம்மராசி, அதுக்குள்ளே மகம் அப்படிங்கிற கேது இருக்குது. அப்போ தடை ஏற்படுத்தி கீழே விழுவாங்க, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் மருத்துவத்துக்கு போக வேண்டிய அஸ்வினிங்கிற வந்துடும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழகாக அதில் ஹேண்டில் பண்ணிடலாம். பரணி சுக்கிரனுடையது. அப்போ கல்யாண தகவல்கள் எல்லாம், ஏன்னா அங்கேயும் பூரம்னு இருக்கும், மகம் பூரம் உத்திரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரத்துக்குள்ளே தான் பிரயாணம் பண்ண போகிறார். அப்போ கல்யாண தடைகளெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்களும் ஆகிறது. அப்போ கல்யாணம் நடக்காத குழந்தைகளுக்கு கல்யாண வரன் தேடு கொண்டவர்கள் கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வருகிறது. நிர்வாகத்திலே புதிய முறையிலே நான் மாற்றங்கள் செய்ய போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்த வியாபார தொழில்நுட்ப அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். இனிமேல் உங்களுடைய முதன்மை வந்து நிற்கும். நீங்கள் அழகாக எதையுமே க்ளீனாக ஷார்ட் போட்டு மூவ் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வளர்ச்சி வந்துச்சுனாலே அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு உங்களுடைய பதவி மேம்படும். அதனால தான் நிறைய மேஷராசி அன்பர்கள் ஆந்திரப்ரோனர் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பவாதிகளாக இருக்கிறீர்கள். அதுபோல் உலக பணக்கார விஷயத்தில் நிறைய பேர் மேஷராசிக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த தன்மை, நான் வளர்ந்தால் மட்டும் போராது மற்றவர்களையும் வளர்த்துவேன் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் நீங்கள். எதையுமே தைரியமாக சாதிக்கிறீங்க இல்லையா? அந்த தைரிய லக்ஷ்மி அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த தைரிய லக்ஷ்மி இருக்கிறதுனால அஷ்டலக்ஷ்மி உங்கள்கிட்ட வந்துடுது. அப்போ உங்களுக்கு எப்போவுமே அந்த கரெக்டாக இருக்கக்கூடியது. 2வது பாதுகாப்பு தன்மை. யார் வந்தாலும் பாதுகாத்து நிறுத்தி நிதானிச்சு இருங்க, நான் பார்த்துக்கிடுறேன், கவலைப்படாதீங்கன்னு அந்த ஆறுதல் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த ஆறுதல் தான் உங்களை நல்ல நிலைநிறுத்தி வைக்கிது. அவர்கிட்ட போனால் பார்த்துவிடாங்க, நல்லவருங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். 4 பேர் வந்தால் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய அந்த கெத்து இருக்குது பார்த்திங்களா? பஞ்சாயத்து தலைவராக உட்கார்றது, அரசியல் தலைவராக உட்கார்றது, இல்லை போலீஸ்லேயும் மிடுக்காக உட்கார்றது, இராணுவத்துலேயும் அப்படி இருக்கிறது, அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? அப்படி நீங்கள் அந்த கெத்தோடு உட்காந்து இருங்க, நான் பார்த்துக்கிட்றேன் அப்படின்னு ஒரு அதட்டை போட்டு உட்காரோன்னா எல்லோரும் உட்காந்துடுறாங்க இல்லையா? அந்த மிடுக்கு தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அதுதான் உங்கள் மனசில் இருந்துச்சு. போன மாதம் வரைக்கும் ரொம்ப அப்படியே இருந்துச்சு. இப்போ 6ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் திருப்பி ரெஸ்டோர் ஆயிடுச்சு. அதனால் கவலை இல்லாமல் இருக்கலாம். பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அனைத்து விதமான அனுபவத்து கொண்ட ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் அழகாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. நான் யாருன்னா கோயிலுக்கெல்லாம் போகணுங்களா, இதுக்கு பரிகாரங்கள் எதனா உண்டுங்களா அப்படின்னா, உங்களுக்கு முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான். வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு தஞ்சாவூரில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போங்க. முத்துக்குமார சுவாமி பெருமாள் இருப்பார், அவரை பாருங்கள். அவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செஞ்சுட்டு முடிஞ்சால் வாங்க. அப்போ என்ன ஆகுனா, உச்சத்துக்கு செல்லக்கூடிய இந்த செவ்வாயானவர் புறப்பட்டு விட்டார் இல்லைங்களா? இவர் நீங்கள் நினைத்த காரியத்தில் ஜெயமும் வெற்றியும் கிடைக்க ஏற்பாடு பண்ணுவார். அதனால் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும், நல்லதை தான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் வந்துவிடும். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? வளமுடன், ஜெயமுடன், நலமுடன் இருக்கும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.